பெற்றவர்கள். ஆனால் பிலாத்து மக்களிடம் இயேசுவை விடுதலை செய்ய கேட்க மக்கள் சம்மதிக்காதபடியினாலே இந்த நீதிமானுடைய இரத்த பழி என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி தண்ணீரினாலே தன்னுடைய கரங்களை கழுவினவனாய் அந்த இடத்திலே மக்களிடத்திலேயே ஒப்புவித்து விடுகிறதை பார்க்கின்றோம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனப்படி சிலுவைக்கு ஒப்புவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவரை நாம் அனுதினமும் சிலுவை மரத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அந்த மக்கள் எல்லாரும் நன்மைகளை பெற்றவர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், எல்லா காரியங்களிலுமே உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றவர் மக்கள். ஆனால் அந்த மக்கள் ஆண்டவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பின்பு ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுநாதரை சேனாதிபதி போர் சேவகர் அவரை சேனாதிபதி அரண்மனைக்கு கொண்டு சென்று மற்ற போர் சேவகர்கள் எல்லாரையும் அழைத்து அவருடைய வஸ்திரங்களை கலற்றி சிகப்பங்கியை மேலிட்டு முட்களினாலே ஒரு முட்புடியை பின்னி அதனுடைய தலையின் மேல் அறைந்தார்கள். அவர் கையில் கோலை கொடுத்து இவர் முன்பாக முழங்கால் படியிட்டு இவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்களாம். மறுபடியும் அவருக்கு உடுத்தின சிகப்பங்கியை கலற்றி விட்டு அவருடைய ஏற்கனவே போடப்பட்டிருந்த உடையை அவர் உடுத்தி அவரை அடித்து சிலுவை சுமக்க வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடி சாதாரணமான அடி அல்ல, இக்காலத்திலே உபயோகப்படுத்துகின்ற சாட்டை அல்ல. ஒவ்வொரு சாட்டையினுடைய அந்த ஆரம்பத்திலே அந்த நுனியிலே ஒரு சின்ன இரும்பு போல ஒரு குக்கி வைத்திருப்பார்கள். அது தன்னுடைய உடம்பிலே அடிக்கின்ற போது ஏதாவது ஒரு இடத்துல சென்று அந்த குக்கி மாட்டி இருக்கும். இந்த சாட்டை இழுக்கின்ற போது சதையோடு இழுத்து வருகின்ற அந்த அனுபவம் அந்த யூதர்களே இருந்த அந்த சாட்டையிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சாட்டையிலே அடித்து துன்பப்படுத்தி இயேசுவினுடைய உடலும் மாம்சத்தினால் உண்டானபடியினாலே அவரை அடித்ததின் காரணமாக உடல் களைத்து போனவராக சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு நியமித்திருக்கிற அந்த கொல்கதா என்று சொல்கின்ற மலை வரைக்கும் கொண்டு செல்ல முடியாதபடியினாலே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின்படி அங்கே வழிபோக்கனாய் வந்த சிரேனே ஊர் சீமோன் இடத்திலே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்து கொல்கதா மேடு வரைக்கும் கொண்டு வந்து அர்ப்பணிப்பதற்காய் சொல்லுகின்றார்கள். இந்த மனிதனும் அதை சுமந்து கொண்டு வந்து அங்கே கொல்கதா மலை வரைக்கும் சுமந்து வருகின்றார். ஆனாலும் 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே காணப்படுகிறது போல அவர் அந்த சிலுவை சுமந்து கொண்டு அங்கே கொண்டு வரப்பட்ட போது சிலுவையிலே அவரை அறைந்து அவர் போட்டிருந்த அந்த உடைகளை எல்லாம் அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை சிலுவையில் அறைந்த பிற்பாடு மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பல தூஷண வார்த்தைகளை, பல கேலியான வார்த்தைகளை சொல்லி அவரை தூஷணப்படுத்தினார்கள். பிறகு அவரின் வாயிலிருந்து தன்னை அனுப்பின பிதாவை பார்த்து அவர் அந்த இடத்திலே 7 வார்த்தைகளை அவர் சொன்னார். அந்த 7 வார்த்தைகளும் தன்னுடைய சரீரத்தில் காயங்கள் ஒரு பக்கம், வேதனைகள் ஒரு பக்கம், எல்லாவற்றின் மத்தியிலும் சிலுவையிலே தொங்கினபடியினாலே அந்த 7 வார்த்தைகளை அவர் மொழிந்திருக்கிறார். அந்த 7 வார்த்தைகளை தியானிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். கசையடிகள் நமக்காக, வேதனைகள் நமக்காக, அவருடைய சரீரத்திலிருந்து விழுகின்ற ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நமக்காக.